போட்டோட அம்பாசடர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, இப்போதைக்கு டைம் எத்தனா 9:44 ஆகுது. என்னடா டைமாக சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதுசாக வாட்ச் வாங்கியிருக்கோம். அந்த வாட்சை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய். அதாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ச் லவர்லாம் இருப்பீங்க. ஆக்சுவலாக சேம் நானுமே பார்த்தீங்கன்னா வாட்ச் லவர் தான். எனக்கு வந்து வாட்ச் கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு வகையான ஒரு தனி லுக்கை கொடுக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இமேஜுமே கொடுக்கும் வாட்ச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஏற்றாப்புல வந்து ஸ்மார்ட் வாட்ச் பார்க்கும்போதே கொஞ்சம் லுக்காகவே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன், ஸ்மார்ட் வாட்ச்சு. அந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒன் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாமே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து வாட்சஸ் நிஜமாக வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்மளோட வந்து டைம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் அப்படிங்கிற நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வாட்ச். அந்த மாதிரி வாட்சஸ்லாம் பிரிச்சா பார்த்தீங்கன்னா பில்லு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நார்மல் இது வரது தான். ஃபைனலாக வந்து வாட்ச் வந்து எடுத்தாச்சு. இதாங்க நம்மளோட வாட்ச். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. போட் ஸ்டாம்ப் ஸ்மார்ட் வாட்ச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்க்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கிடைக்குது. சரி, ஓகே. அழகாக வந்து பேக் பண்ணிவிட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 3.3 சென்டிமீட்டர் இதனோட பார்த்தீங்கன்னா அளவு அப்படிங்கிறது 2.5 இது ஃபுல் டச் டிஸ்பிளே. அதாவது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் டச்சு செம்மையாக இருக்கும். பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், அதை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டு, நம்மளோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே மானிட்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி கேசிங், அதையுமே அது என்ன பண்ணுன்னா சென்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வாட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கேபிள் இருக்குது, வாரண்டி கார்டு, இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம ஃபஸ்ட்டு உள்ளார ஓப்பன் பண்ணிவிடுவோம். உள்ளார ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். அப்படின்னா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஒன்று இதை வந்து பிரிச்சுடுவோம். வாடா பிரித்தா இந்த மாதிரி வருது. குட், அழகாக இருக்குது. சரி, ஓகே. ஃபைனலாக வந்து நம்ம வாட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது உள்ளார பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வாட்ச். நம்மளோட வந்து போட் அந்த ஸ்டாம் வாட்ச் வந்து இதான். வா, செம்மையாக இருக்கே. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப திக் ப்ளூவும் கிடையாது, லைட் ப்ளூவும் கிடையாது, நல்லா இருக்குது. வித் பிளாக் அண்ட் ப்ளூ கலந்த காம்பினேஷனில் வந்து லுக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சென்ஸ் பண்ணுறது, பேக் சைடு பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணுறது இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து டிஸ்பிளே. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வாட்சை வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது வந்து சார்ஜர் கேபிள், நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு ஆக்சுவலாக இதோட பேட்டரி கெப்பாசிட்டியுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குமா பேட்டரி கெப்பாசிட்டி. இது எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம யூசர் மேனுவலில் பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்களா சார்ஜர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சார்ஜரு. வா, செம்மையாக இருக்குல்ல. நம்ம நார்மலாக நம்மளோட என்னது நம்ம இந்த சார்ஜ் போடும் பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து வாரண்டி கார்டு, 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு. ஆக்சுவலாக போட் நல்லா இருக்குங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து போட்டில் வந்து இந்த ஹெட்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து வாங்கினேன். 500க்கு வாங்கினேன். இன்னையும் இந்த ஹெட்ஃபோன் இருக்குது, செம்மையாக இருக்கு. ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி போட், நம்பி வாங்கலாம். போட்டை பொறுத்தளவு நீங்கள் எதுனாலுமே நம்பி வாங்கலாம். ஒரு சூப்பரான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு என்னது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்பாசடர் போட்டோட நான் இப்போதைக்கு போட்டோட அம்பாசடர் பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வா, போட்டோட அம்பாசடர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், யூசர் மேனுவல் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. வா, பேட்டரி லைஃப் வந்து 8 to 10 days. நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா 8லேருந்து 10 நாளைக்கு நிற்குமா. சார்ஜிங் டைம் வந்து
2.5 ஹவர்ஸ் அவ்வளோதான் நீங்கள் சார்ஜ் போட்டால் போதும். அதுக்கப்புறம் என்னது நீங்கள் அப்படியே 10 நாள் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வாட்சை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இதுவுமே ஃபாஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் இந்த வாட்ச். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளுமே நம்ம மாற்றி மாற்றி என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வாட்சாக யூஸ் பண்ணுவோம். நம்மகிட்ட இப்போதைக்கு என்னது மொத்தம் 3 வாட்ச் இருக்குது. ஓகே, இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கட்டிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக்கை கொடுக்குது. ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். சூப்பர். நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குல்ல? எஸ், சூப்பர். சில மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகவே மாட்டேங்குது. அதே போல் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சார்ஜரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னது வெயிட் டிவைஸ் நம்ம ப்ளூடூத்தில் போய்ட்டு அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். இப்போதைக்கு டைம் என்ன அப்படின்னா 9:43 அதுக்கப்புறம் மெயினாக வந்து போட் ப்ரோ கியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் என்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகிட்டு இருக்கும் வித்து. இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து என்னது ஃபுல்லாமே வந்து என்னோடய ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிடும். ஒரு சென்சிங் டிவைஸ் வந்து இருக்குது. ஃபேஸை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இது பார்க்கவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காகவும் இருக்குது, வித் ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது. ரியலி சூப்பர். நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சார்ஜர் இருக்குல்ல, இது வந்து மேக்னெட்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டச் பண்ணி அப்படின்னா போயிட்டு என்ன ஒன்று அப்படியே என்னது போயிட்டு ஒட்டிக்கும். செம்மையாக இருக்கு. ஆனால் இது எல்லாமே சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். வித் நல்லா இருக்கானா நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். நானுமே என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 வீக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வியூ ஆகும். ஃபோன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வியூ ஆகும். இதில் நீங்கள் வந்து உங்களோட என்னது ஃபோட்டோவை வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். வித் ஆனால் ஒரு பிளாக் கலரை விட இந்த மாதிரி ஒரு கலர் அப்படிங்கிறது ஒரு லுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ரியலி சார் நல்லா இருக்கணும். சரி, எனிவே இந்த வாட்ச் எப்படி இருந்துச்சு, எத்தனை பேர் இந்த வாட்சை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்சு. போட்டே நல்ல பிராண்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்கி மறக்காமல் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நான் இதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ப்ரைஸ் நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் குவாலிட்டி வித் டிசைன். எஸ், எவ்ரிதிங் இஸ் குட்னு சொல்லலாம். நல்ல ஒரு வாட்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனிவே இந்த வாட்ச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பாய்.